பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நான் குழந்தை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாம். பெண்பா, டாடா இங்கதான் இருப்பேன். பயப்படாம மேடம் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. வெண்பா குட்டி, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். அக்கா, இப்படி ஆகும் சத்தியமா நான் நினைக்கவே இல்லக்கா. இவ்வளவு நாள் வெண்பாக்காக தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு கஸ்டடி ஆபீசர் வந்திருக்கிற இந்த நேரம் பார்த்து மல்லி வீட்டை விட்டு போயிட்டாளக்கா. இப்போ உங்க வைஃப் எங்கன்னு கேட்பாங்க, நான் என்னன்னு பதில் சொல்றது? நாம இங்க வந்துட்டோம், அவங்க வெண்பா கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ என்ன சொல்ல போறானே தெரியலக்கா. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சாலே ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. வெண்பாவை நான் இழந்துருவோன்னு பயமா இருக்குக்கா. செத்தும் கொடுத்தா சீதக்காதின்னு ஒரு பழமொழி சொல்வாங்கல்ல. இங்க இருக்கிற வரைக்கும் நம்மள நிம்மதியா இருக்க விடல, தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி நம்மள நிம்மதியா தூங்க விடாம பண்ணிட்டு இருந்தா. நேத்து தான் போனா, நிம்மதியா ஒரு ராத்திரி தூங்கி எந்திரிச்சுக்கல, அதுக்குள்ள இப்படி வந்து இன்னைக்கு பொழுது விடிஞ்சிருக்கு. எப்பேற்பட்ட ராசிக்காரின் பார் அவள. ஆபீசர் இன்ஸ்பெக்ஷன் வந்ததுக்கு அவ எப்படிக்கா பொறுப்பாவா? நாம அவளுக்கு எவ்வளவோ கஷ்டம் கொடுத்தப்பலாம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வெண்பாக்காக இங்க இருந்தா. இப்போ வெண்பாவையே மறந்துட்டு போற அளவுக்கு அவ மனச நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோன்னு தோணுதுக்கா. என்ன விஜய் பேசுற? இல்ல என்ன பேசுற? அவ குழந்தை பெத்துக்கணும் டாக்டரை போய் பார்த்து உன்னை மயக்க மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கா. தப்பு இல்லைன்னு நீ சொல்றியா? அப்படி உனக்கு ஆசை இருந்தா சொல்லிட்டு போக வேண்டியதானே விஜய். எங்க முன்னாடி ஏன் அவ மேல எந்த ஆசையும் இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க? அக்கா, ஒருத்தி மேல இறக்கப்பட்டு பேசினா அவ மேல ஆசை இருக்குன்னு அர்த்தமா? கஸ்டடி கேஸ் ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து நிக்குதுக்கா. இங்க நடந்த பிரச்சனை, மல்லி வீட்ல இல்லாதது, இப்படி எல்லா விஷயமும் அந்த ஆபீசருக்கு தெரிஞ்சு ஒருவேளை வெண்பா என்னை விட்டு போற நிலைமை வந்துச்சுன்னா நான் இருக்க மாட்டேன்க்கா. சத்தியமா இருக்க மாட்டேன் அக்கா. அவளுக்காக மட்டும் தான் நான் உயிரோடவே இருக்கேன். டேய், என்ன இது சின்ன புள்ள மாதிரி கண் கலங்கிட்டு இருக்க? வெண்பா கிட்ட விசாரிக்கிறாங்களேக்கா. எப்படியும் வெண்பா நேத்து நடந்ததை சொல்லிருவாளே. பயப்படாத விஜய், நீ பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் நடக்காது. எப்படிக்கா பயப்படாம இருக்க சொல்ற? நீ ஒரு அம்மாவா இருந்து பாத்தப்பான்னு தானே வெண்பாக்கு நான் கஸ்டடி கேட்டிருந்தேன். அது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த விஷயத்துல ஒன்னும் பெருசா பிரச்சனை எல்லாம் வராதுன்னு தான் நினைக்கிறேன். அக்கா, அப்படி யூகமா சொல்லி என்ன சமாதானப்படுத்த பார்க்காத. என்னால அந்த நம்பிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. எது எப்படியோ எனக்கு வெண்பா வேணும்க்கா. ஏதாவது பண்ணி வெண்பாவை என் கூட இருக்க வைக்கா. இந்த அம்மாக்கு முன்னாடி நம்ம என்ன டீல் பேசினாலும் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. நானும் அந்த அம்மா உள்ள வந்ததுல இருந்தே என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா ஒன்னும் புடிப்பட மாட்டேங்குது. அக்கா, அப்படியெல்லாம் சொல்லாதக்கா. இப்ப இருக்கிற டென்ஷன்ல எனக்கு மூளையா அப்படியே மறுத்து போன மாதிரி இருக்கு. என்ன செய்யறதுனே தெரியலக்கா. இதுக்கு மேல கோர்ட்டு கேஸ்ன்னு என்கிட்ட அலையறதுக்கு தெம்பு இல்லக்கா. வெண்பா வெண்பா இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாதுக்கா. நீ முதல்ல பதட்டப்படாத, நிதானமா யோசிப்போம், ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். வேற வழியே இல்லக்கா. மல்லி இப்போ இங்க வந்தாகணும். கஸ்டடி கேஸ் முடியற வரைக்கும் இங்க இருக்கணும்னு அவளுக்கு தெரியாதா? வெளியில போயிட்டா எப்படியும் வந்து கெஞ்சுவான்னு திட்டம் போட்டுதானே அவ பேக தூக்கிட்ட போயிருக்கா. இப்ப வாச்சும் அவ சுயரூபம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கோ. என்னமோ அவ பாவப்பட்டவ, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாத நீ தான் நம்பிட்டு இருக்க. அவ ஜெகஜால கில்லாடியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவ எப்படியும் இருக்கட்டும்க்கா. இப்ப அவ இங்க வரணும். ஆமாக்கா, அவ இங்க வந்தே ஆகணும். அது தவிர வர வழியே இல்ல. அவளை இந்த வீட்டை விட்டு விரட்ட எவ்வளவு சிரமப்பட்டோம். இவன் போன் பண்ணி போனவளை வர வச்சிருவான் போல இருக்கே. நடக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு வழியில அவளுக்கு சாதகமா தான் இருக்கு.
அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுக்கா. அவ எங்க போயிருப்பா? நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் மேல கோவமா இருந்தவன் பொண்ணு விஷயம்னு வந்ததும் திடீர்னு அந்தர் பல்ட்டி அடிக்கிறான். இவனே போய் தேடி பிடிச்சி அவளை கூட்டிட்டு வந்துருவான் போல இருக்கே. ச்சே, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. சாரிடா செல்லம், ஒரு எமர்ஜென்சி கால். சொல்லு வெண்பா, நேத்து மல்லிமான்னு ஏதோ சொல்ல வந்தியே. அது சொல்லு வெண்பா, எதா இருந்தாலும் தைரியமா சொல்லுமா. நேற்று வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை நடந்துச்சு. டாடா மல்லியம்மாவை திட்டினாரு. உடனே மல்லியம்மா மல்லியம்மா? வெண்பா, மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.